ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது, போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லே ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸில் தான் ஒரு பொண்ணு பார்க்க ஸ்லிம்மாக அழகாக ப்ரிட்டியாக ஒரு எல்லோ குர்த்தாவும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டு லூஸ் ஹேர் விட்டு ஒரு கையில் ப்ரேஸ்லெட் ஒரு கையில் எதுவுமே இல்லை, நெக்கில் ஒரு சிம்பிள் செயின், காதை ஒட்டின மாதிரி 2 இயரிங்ஸ், அவ்வளோதான். மேக்கப் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ஃபஸ்ட் டே காலேஜ், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறான். ஃபஸ்ட் டேனாலே என்ன நடக்கும்? ரேகிங் தானே நடக்கும். இவளுக்கு எந்த பயமும் இல்லாமல் அவ்வளோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையே போயிட்டு தான் இருக்கா. அப்படியே குரூப்பாக ரேகிங் பண்ணாங்க சீனியர்ஸ்லாம். அதில் ஒரு குரூப் இவளை பார்த்தோன்னே அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா இவ அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கா. பார்த்துட்டு, டே மச்சான், புது ஃபிகருடா. ஆமாண்டா, என்னம்மா இருக்கிற பாரு, ஸ்ட்ரக்சரை பாரு, பாடியை பாரு, ஷேப்பை பாருடா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்பா, கூப்பிட்றா, யார் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். கூடு. ஏய், யார நம்மளே இருக்குது. எல்லோ டாப்பு, நீ தான் எங்கே திரும்பி பார்த்துட்டு போகிற? வாங்க. ஓ, நம்மளதானா? ஓகே, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் போய் நிற்கிறா. என்ன கூப்பிட நீ பார்க்கல போகிற? அதில் சீனியர். சரி, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? குட் மார்னிங் சீனியர், என் பேர் ஒயனு, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே காலேஜ். இனிமேல் இந்த காலேஜ் தான். இனிமேல் நீங்கள் என்ன டெய்லி இதே டைம்க்கே பார்க்கலாம். கண்டிப்பாக லேட்டாக வர மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தான் உங்களுக்கு நீங்கள் ரேகிங் பண்ணுவீங்கன்னு பயந்துட்டு வேறு வழியில் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே காலேஜுங்கிறதுனால எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. எப்பயுமே அது ஃபஸ்ட் டைம் எதை பண்ணாலும் கரெக்டாக டைமுக்கு பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வேணாம், இப்போ மட்டும் என்னை விட்டுட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் பிரேக் டைம், லன்ச் டைம்லாம் கேன்டீனில் தான் மேக்ஸிமம் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அப்போ வரேன். அப்போ என்ன ரேகிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புள்ளி பண்ணுறதா இருந்தாலும், எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்போ பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் டைமுக்கு போவேன். ஸோ இப்போ நான் கிளாஸுக்கு போகலாம் நினைக்கிறேன், நீங்களும் பர்மிஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பார்க்கல. அது நீங்கள் தான் ஓகேவா? கடன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவனுங்களுக்கு என்ன புரியலை, உங்கள் அழகை பார்த்துதான் அவங்களை கூப்பிட்டானுங்க. ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு அவனுங்க சத்தியமாக நினைக்கவே இல்லை. பேனும் ஒருத்தனும் ஒன்றும் சொல்லாமல் பேனே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு தான் இருப்பானுங்க. இப்போ அந்த பிள்ளை அப்படியே உங்களவே பேனு பார்க்குது. இந்த பிள்ளைன்னு இவ்வளோ தைரியமாக ஃபர்ஸ்ட் டே அது சீனியர்கிட்ட இப்படி பேசுதுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களையே பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் போகலான்ட்டு திரும்பும்போது அந்த பொண்ணை பார்க்குறீங்க. ஹாய், இங்கே பாரு, எனக்கு தெரியும், உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ ரொம்ப படிப்பு, ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நீ இருக்க. ஸோ அது உன்னோட கேரக்டர். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. காலேஜ்னா ரேகிங் நடக்கும், புள்ளி நடக்கும், எல்லாம் நடக்கும். இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த வருஷம் முழுக்க, இந்த காலேஜை விட்டு நீ போகிற வரைக்கும் சீனியராகவே நீ மாறினாலும் உன்னை வச்சு மட்டம் தட்டி உட்கார வச்சிருவாங்க. ஸோ எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் காலேஜுக்கு வரோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யணும். ஆனால் உன்னோட வீக்னஸை வெளியே காட்டவே கூடாது. ஒருவேளை மற்றவங்களுக்கு உன் வீக்னஸ் தெரிஞ்சது, அதையே வச்சு உன்னை மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க. புரியுது, நீ பார்க்கறது உன் கேரக்டர் எப்படி, என் கேரக்டர் எப்படி, நீ எப்படி உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவ அப்படின்னு உன் பார்வையிலே எனக்கு தெரியுது.
ஐநோ நம்ம கேரக்டர் அது பை பேர்த்லேருந்து நம்ம கூட இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சிக்க, ஆனால் சில இடத்துல நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணாதான் அந்த இடத்துல நம்மளால சர்வை பண்ண முடியும்ட்டு ஒரு நிலைமை வந்தா, இப்படி நிலைமை வந்தா நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சேஞ்ச் பண்ணுறதுல தப்பே இல்லை, புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு அட்வைஸை போட்டுவிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. அதான் பேன்னு பார்க்குது. அவனுங்களும் என்ன இது ஸ்டூடெண்டா லெக்சரரா இப்படி பேசுகிற சீனியர்ன்ட்டு இப்போ இவன் நம்மளை ரேகிங் பண்ணுறாளா இல்லை நம்ம இவளை ரேகிங் பண்ண கூப்பிட்டோமா என்னன்னு புரியாத மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை இத்தான் சாக்கு அப்படின்ட்டு அந்த பிள்ளையும் அங்கே போயிடுச்சு. அவனுங்க மெய்மருந்து போகிறவங்களையே பார்த்துட்டு இருக்கிறானுங்க. நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் இடையில கொஞ்சம் கேப் மாதிரி விட்டுருப்பாங்கல்ல, அந்த கேப்பில் அப்படியே செவுத்துல சாஞ்சி கண்ணை மூடிட்டு அப்பா அப்படின்னு நெஞ்சில் கை வச்சுட்டு நம்பியிருப்பானுங்களா? அதான் நம்பியிருப்பானுங்க. நம்பனால தானே நம்ம வரும்போது விட்டுட்டானுங்க. இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் ஒன்று சம்பவம் பண்ணியிருப்பானுங்களா? அப்பா ஒரு வழியாக நம்பிட்டானுங்க. இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடித்தான் நினச்சிருப்பீங்க. இப்போ கண்ணை திறந்தா அப்படின்னு அப்படி ஷாக்கில் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களோட ஃபேஸு பக்கத்தில் ஒரு ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துருக்கு. உங்களை 2 சைடும் கையை வச்சு மறைச்சி பின் பண்ண மாதிரி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிது. நீங்களா ஒரு நிமிஷம் ஜர்க்காகி அப்படியே அந்த கண்ணையே பார்க்குறீங்க. அது குட்டி கண்ணு, ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகான கண்ணு, அந்த ப்ளஃபியான லிப்ஸு, பிங்கிஷாக இருக்குது, ஒயிட் ஸ்கின்னு. அவரை ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு பாருங்கப்பா. என்ன பையன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோ பக்கத்தில் ஜஸ்ட் 1 இன்ச்சு கேப்பா அந்த மாதிரி தான் இருக்கு. என்னடி இப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. ஏ மிஸ்டர், யார் நீ? தள்ளிப்போ. ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளோ க்ளோஸாக வரைய கொஞ்சம் கூட அறிவே இல்லை. தள்ளிப்போ. ஏய், நான் உன்னோட சீனியர். சீனியராக இருந்தால் மரியாதை தான் கொடுக்க முடியும். அதுக்குன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுவேன். மரியாதையாக தள்ளி போயிடு. இல்லை, அங்கே என்னமோ அந்த பேச்சு பேசினேன், அதை பார்த்தா நீ ரொம்ப ஆட்டிடியூடுன்னு நினச்சேன். அதெல்லாம் ட்ராமாவா? இங்கே வந்து இவ்வளவு பம்புற? என்ன ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு சீன் போட்டு வரியா? ஒரு பார்த்துருப்பானா? ஆனால் தான் இப்படி கேட்குறானா? இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ண. ஏய், என்ன பேசுகிற? ஒழுங்கு மரியாதையே தள்ளு. நான் கிளாஸுக்கு போகணும். நான் கேட்டதுக்கு பதில். சீனியர் கேட்டால் ஜூனியர் பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து கேட்டால் எவ்வளோ இருந்தாலும் கையை தான் ஓங்குவா. நான் அந்த மாதிரி பண்ணலேன்னு சந்தோஷப்படு. ஓ, அதை வேற மேடம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு உங்கள் 2 கையும் அவன் 2 கையை வச்சு பிடிச்சி சேவத்தில் அப்படி பின் பண்ணிட்டான். ஏய், என்ன பண்ண? கையெடு. நீ தானே சொன்ன கையை ஓங்குவேன்னு. இப்போ இங்கே பாரு, மரியாதை கையை எடுத்துரு. நீ சீனியர்னா உனக்கு பயந்துட்டுலாம் இருக்க முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதை கேட்டுட்டு நான் போவேன்னு மட்டும் நினைக்காத. மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் இல்லை. அதை தாண்டி நானும் சொல்கிறேன். மற்ற பொண்ணுங்க மாதிரி நீ இல்லை தான். ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்க. அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு என்ன? மரியாதையை இப்போ கையை எடுக்கிறியா இல்லை உனக்கு தான் ப்ராப்ளம் பார்த்துக்க. அப்படி என்ன மேடம் ப்ராப்ளம் எனக்கு பண்ணுவீங்க? இந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காத. மரியாதையை கையிடு. உன் பேரண்ட்ஸ்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு கற்றுக் கொடுக்கலையா உனக்கு? நீ பார்க்கல, வர இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நிற்கிற, கையை பிடிக்கிற.
இல்லை என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற, நீ எல்லாம் பையன் அப்படி இப்படி நீங்கள் பார்க்கல கண்டபடி பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கிறான். ஐ லவ் யூ. இல்லை இப்போ என்ன சொன்ன நீ? ஐ லவ் யூன்னு சொன்னேன். காது கேட்கலையா உனக்கு? இல்லை எனக்கு புரியல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பார்த்து முழுசா 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஐ லவ்னு வந்து நிற்கிறியே. நீலாம் என்ன பையன் எனக்கு தெரியல. இப்படி தான் பார்க்குற பொண்ணுங்கிட்டலாம் ஐ லவ் யூன்னு சுற்றிட்டு திரிவியா என்ன? சி, இதெல்லாந்தே தெரியுது நீ எப்பேற்பட்ட பையன்ட்டு அப்படின்னு. நீங்கள் பார்க்கல பேசுகிறீங்க, அவனா ஐ லவ் யூன்னு சொன்னேன். இப்போ அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும்னு நீ நினைக்கிற? லவ் யூ டு சொல்லு. ஹலோ, நீ சொன்னதுக்கெல்லாம் செயின் சக்கம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு வேற பொண்ணு இருப்பா, எவ்வளாச்சும் புட்டி சோடா புட்டியாக இருப்பாள், அவகிட்ட போய் சொல்லு. ஓகே சீனியர்னு தலையாட்டுவா. நான் அந்த மாதிரி கிடையாது. அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போதே கிஸ் அடிச்சிருப்பான். உங்களுக்கு அப்படியே செம்ம கோவம். அவன் வேற உங்கள் கையை வேற பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி கண்ணை மூடிக்கிறீங்க. அவன் நல்லாவே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். கோவத்தில் கண்ணை மூடிட்டு இப்போ அப்படியே ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறீங்க. ஜிமினா யாராவது? நான் தான் ஜிமினா. என்ன? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான். என்னட்டியா? அப்படி என்ன இந்த பூசணிக்கு என்னட்ட பேச வந்திருக்கு? அது வந்து ஜிமினா தனியாக பேசணுமே. ஸோ அப்பா இங்கே பாரு பூசணிக்கா, ஒன்னிட்ட அவன் பேச வரமாட்டான். ஸோ நீ கொஞ்சம் போறியா? இல்லைங்க, நான் ஜிமினாட்ட தான் பேசணும். இங்கே பாரு பூசணிக்கா, அத்தான் அவன் சொல்லிட்டான்ல, எனக்கு உன்னிட்ட பேச இஷ்டம் இல்லை. ஸோ நீ போகிறது நல்லது. ஒரு வேளை நீ போகலின்னா இவனுங்க ஏதாச்சும் பண்ணுவானுங்க, அதுக்கு நான் பொறுப்பில் பார்த்துக்க. என்ன ஜிமினா இப்படி பேசுனீங்க? கொஞ்சம் தனியாக பேசணும். ஒரு நிமிஷம் போதும். அந்த ஒரு நிமிஷத்தை என் மச்சானுங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஜிமினா போறியா இல்லை என்ன? நான் போயிடுறேன். ஏன்டா மச்சான், பூசணிக்கத்தான் கூப்பிடு இல்லை போகிறது என்ன? போனால் உன்னை நசுக்கி போடுன்னு பயத்தில் போலியா? டேய், அது போனால் என்ன சொல்லும்? எல்லா பிள்ளைங்களும் சொல்லணும் ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன், எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க. அப்படி தாண்டா பேசுவா. அதுக்கு எதுக்கு போயிட்டு அவள்கிட்ட பேசிட்டு என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டு? அதனால தான் ஒன்று சொல்லட்டா, மற்றவளுங்களுக்காச்சும் நான் ரிஜெக்ட் பண்ணுற தகுதி இருந்துச்சு, இவளுக்கு அந்த தகுதி கூட இல்லை. அதனால தான் இவள்கிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண கூட நான் நினைக்கல. புரியுதா? நீங்களாம் இஷ்டத்துக்கு ஒரு கதையும் ஓட்டிட்டு இருக்காம மூடிட்டு வந்த வேலையை பார்க்கலாமா? அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே கோவத்தில் கண்ணை திறந்து ஒரே தள்ளு அப்படி பொலிர்னு ஒன்று விட்றீங்க பாரு. என்ன தைரியம் இருந்தா என்ன நீ கிஸ் பண்ணிருப்ப? ஆமா, என்ன கிஸ் பண்ண நீ யாரு? உனக்கு அந்த பர்மிஷனை நான் கொடுத்தனா? சொல்லுடா, கொடுத்தனா? நீ லவ் யூ சொன்னா உடனே லவ் யூ வா கிஸ் அடிக்கலான்ட்டு என்ன நான் பர்மிஷன் கொடுத்தனா உனக்கு? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. இது நீ மட்டும் இல்லை, எனக்கு பொதுவாகவே ஒன்று புரியல. அது எப்படி ஒரு பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சி போயிடுது? அவளுக்கு உங்களை பிடிக்குதா பிடிக்கலையா, ஏற்கனவே கமிட்டடா மேரீடா, எதுவும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச மட்டும் போதும் வந்து அப்படியே லவ் யூ சொல்லிடுவீங்க. அவளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் ஒரு விஷயமாவே நினைக்க மாட்டீங்க. நீங்கள் லவ் யூ சொன்னால் அவள் திருப்பி லவ் யூ சொல்லி லவ் பண்ணணும்.
அப்படி பண்ணலினா என்ன பண்ணுவீங்க? புள்ளி பண்ணுறேன், ரேகிங் பண்ணுறேன்ட்டு என்னென்னமோ பண்ணி அவள் லைஃபையே டோட்டலாக டேமேஜ் பண்ணிடுவீங்க. அதைத்தானே என்னை பார்த்து முழுசாக 10 நிமிஷம் கூட இல்லை, உன் பேர் என்னன்னு தெரியாது, என் பேர் என்னன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி என்னட்ட நீ லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்த? சொல்லு, அதை கொஞ்சம் சொல்கிறியா? இல்லை இந்த ஒயிட் ஃபேஸு, ஸ்லிம்மான பாடி, இதை பார்த்து உனக்கு என் மேலே லவ் வந்துச்சுன்னு சொல்றியா? பார்த்தேன், அங்கே நான் அவ்வளவு பேச்சு பேசினேன். சீனியர் எவனும் ஒரு வாயை திறந்து எதுக்குடி இப்படி பேசுற அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா நான் அழகா இருக்கேன், ஒயிட்டாக இருக்கேன், ஸ்லிம்மாக இருக்கேன். இதுவே அங்கே ஒரு புட்டி நின்னாலே அவளோ இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்கள யாரோ இல்லை ஒரு சப்பிகளோ வந்து சொல்லியிருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? சொல்லுடா, இந்நேரம் என்ன பண்ணி இருப்பீங்க? புள்ளி ரேகிங் பண்ணுறன்னு பேரில் என்னென்ன பண்ணியிருப்பீங்க? அவளுக்கு இந்த லைஃபே பிடிக்காத மாதிரி பண்ணியிருப்பீங்களா இல்லையா? ஏன்னா அவளை உங்களுக்கு பிடிக்காது, அவள் அக்லியாக இருக்கா. இது நான் பேசுனால என்ன உங்களுக்கு பிடிக்கும். என்னன்னா ஃபிகராக ஸ்ட்ரக்சராக இருக்கு, அதனால தானே. இல்லை இந்த ஃபேஸ் பியூட்டியை பார்த்து தான் நீ இப்போ என்னட்ட லவ் யூ சொல்கிறேன்னு வச்சுக்க. அதுக்கு பேர் லவ் இல்லை. எப்படி? லவ் இல்லை, லஸ்ட்டு. புரியுதா? உன் மண்டையில் நல்லா ஏற்றுக்க. என்னோட பியூட்டியை பார்த்து நீ என்னட்ட லவ் யூ சொல்லி இருக்கன்னா அதுக்கு பேரு லவ் இல்லை, லஸ்ட். புரியுதோ? அப்படின்னு இப்போத்தான் மொத்த கோவத்தையும் அப்படியே பேசி காமா வரீங்க. சைலண்டாக எதுவும் பேசாத, போதும், பேசின வரைக்கும் போதும் அப்படின்னு கண்ணை மூடி ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு இப்போ அவன் பக்கத்தில் போய் அடிச்சிங்கல்ல, அந்த கன்னத்தில் அப்படியே கையை வச்சு தடவிட்டு, சாரி, உன்னை அடித்தது தப்பு தான். கொஞ்சம் க்ளோஸ்அப்லேயே தான் போய் நிற்கிறீங்க. சாரி, நான் பேசினதுக்கு சாரி கேட்கவே மாட்டேன். ஏன்னா நான் பேசினது தப்பு இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த சாரின்னு தானே பார்க்குறேன், இதுக்கு தான் அப்படின்னு. அவன் அடிச்சிங்கல்ல, கன்னத்தில் அப்படியே கையை வச்சு லைட்டாக ரஃப் பண்ணுறீங்க. நான் உன்னை அடித்ததுக்கு தான் சாரி கேட்டேன். அதுவும் நீ சீனியரு, சாரி கேட்கலின்னு என்ன ஏதாச்சும் பண்ணுவேன், அது இந்த மாதிரி பயந்துட்டு நான் சாரி கேட்கல. என்னால் நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவ, ஆனால் என்னால் ஒருத்தர் ஹர்ட் ஆயிட்டாரு அப்படின்ட்டு நினச்சி தான் இந்த சாரி, வேற எதுக்கும் இல்லை. இதை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப என் பின்னாடி வரணும்னு நினைக்காத. புரியும் நினைக்கிறேன், ஓகேவா? பாய் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. அப்போது அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் ஹிப்போட டைட்டாக அவனோட க்ளோஸ் எடுத்துட்டு, ஐயோ செல்லம், இவ்வளவுதான் அவன் மேட்ரா? இப்போ சொல்கிறேன் பாரு, என்னை பற்றி தானே உனக்கு தெரியணும். நான் சொல்கிறேன், என் பேர் ஜிமின். நான் சீனியர் தான், ஃபைனல் இயர் கிடையாது, செகண்ட் இயர் தான், ஓகேவா? இருந்தாலும் உனக்கு நான் சீனியர் தான், உன்னோட டிபார்ட்மெண்ட்டு தான். அப்புறம் அப்படின்ட்டு அவரை டீட்டெயிலாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமாம், அது ஜிமின் தான், வேறு யாரும் இல்லை. நீங்களா? கடவுளே, இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தோம், பைத்தியக்காரன் திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஓகே வச்சாலும் என் டீட்டெயில் உனக்கு தெரியும், உன் டீட்டெயில் எனக்கு தெரியும். என்ன சொல்கிற தெரியுமா? இப்படி அதான் அங்கே நல்லா டீட்டெயிலாக உன் டீட்டெயிலை கொடுத்திய, அப்போ தெரியும். சரி, இப்போது உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு, என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன். நீ பேசினதை பார்த்தா லவ் பண்ண மாட்டேன், ஆனால் கூடி சீக்கிரம் ஜிமினான்னு என் பின்னாடியே உன்னை சுத்த வைப்பேன். சரி,
இப்போ என்ன அடிச்சிட்ட, சாரி சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு அது போதாதே, நான் அதில் கன்வின்ஸ் ஆகலையே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, வீடு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நீங்கள் அவன் ஹக்குலேருந்து வெளியே வர பார்க்குறீங்க. அவன் இன்னும் டைட்டாக உங்கள் இடுப்பு பிடிச்சி அவனோட சேர்த்து வச்சுக்கிறான். எனக்கு மெடிசன் போட. மெடிசனை என்ன உளற, வீடு ஃபஸ்ட்டு என்னென்ன கிளாஸுக்கு போகணும். அதான் சொல்கிறேன்ல, மெடிசன் போட்டுட்டு நீ போ. சரி கொடு, போடுறேன். நீ தான் கொடுக்கணும். அத்தான் மெடிசனை கொடு, நான் போடுறேன்னு. அந்த மெடிசனே நீதாம்மா. என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு. அதுவா, என்னை எங்கே அடிச்சியோ அங்கே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, அத்தான் மெடிசனு. ஏய் என்ன இவ்வளோ நேரம் என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்ன, நான் யாரும் உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், எப்படி லவ் பண்ணுறேன்னு கேட்டேன். இப்போ என்னை பற்றி உனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுவ, அதுக்கு அட்வான்ஸ் விஷஸ் இப்போ நீ அடித்ததுக்கான மெடிசனை கொடுத்துட்டு போ. அப்படி இல்லைன்னா அந்த மெடிசனை நானே எடுத்துப்பேன் அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட வராரு. ஜிமின் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரிய வருது. உடனே அவரோட சீக்கை பிடிச்சி அந்த பக்கம் சைடை திருப்பி அப்படி நச்சுன்னு அப்படின்னு ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு அவரை கையை தட்டிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அவரோட கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே டங்க் ஒரு மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்களா போகும்போது அவர் பின்னாடி அப்படி வாய்க்குள்ளேயே திட்டிட்டு மோனை விட்டு போகல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. அவர் அந்த நீங்கள் கிஸ்ஸு கொடுத்த இடத்துலையே கையை வச்சு அப்படியே லைட்டாக ரஃப் பண்ணி அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் கிளாஸுக்கு போயிட்டீங்க. இப்போது ஜிமின்னு ஸ்ட்ரைட்டாக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகிறாரு. இவர் கையை கன்னத்தில் கையை வச்சுட்டு தடவிட்டே தானே போவார். இப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து டே மச்சான், இவ்வளோ நேரம் எங்கே போனேன், ஆளக்கானும், இப்போ என்னன்னா கன்னத்தில் கை தேய்ச்சிட்டு வர, என்னடா ஆச்சு? அதுவா மச்சான், ஒருத்தி என் மேலே கையை வச்சிட்டா. என்னது, என் மச்சான் மேலே கை, அதுவும் ஒரு பொண்ணு? டே எட்ரா கல்ல, எட்ரா பாட்டில், வீசுடா சைனா அப்படிங்கிற மாதிரி அவன் தாமு தூமுன்னு குதிச்சுட்டே இருக்கான். அடங்கு இப்போ எதுக்கு இவ்வளோ சீன் போட்டு தாமதும்னு குதிச்சுட்டு இருக்கான்? பின்னி நிமிச்சா உன் மேலே ஒருத்தி கையை வைப்பானா, நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா? என்னடா வா எவன்னு காட்டு, என்ன ஏதுன்னு பார்த்தரலாம். ஏ அடங்கு, அடங்குன்னு சொன்னேன், அடங்குறியா இல்லை? டேய், ஒரு பொண்ணு உன் மேலே கை வைக்கிற அளவுக்கு என்னடா பண்ண? அந்த அவ்வளோ நேரமும் நீ என்ன இடம் கொடுத்துட்டு இருந்த? ஏண்டா, அதுவும் மச்சான் அவ வச்சது கையின்னு வச்சா. ஐயோ, இது பைத்திய மாதிரி வளர்றானே. சரி சொல்லு மேலே. அதுக்கப்புறம் முத்தத்தை கொடுத்து என்ன கவுத்துட்டாடா. இது முத்தம்மா? என்னடா இது புதுசா உருட்டலடா, நடந்ததை சொல்றேன். அப்படி என்ன நடந்துச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? சார் சொல்றேன் மச்சான், சொல்றேன் அப்படின்ட்டாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவரா, என்னடா இவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கிறா, நீ இது கவுந்துட்டுன்னு சொல்ற, என்னடா ஓடுது கதை? அதுவா மச்சான், ஃபர்ஸ்ட் அந்த சீனியர்ட்டவ பேசும்போது ரொம்ப திமிரா இருக்கிறா, இவ திமிர அடக்கலாம் தான் போனேன். சரி, ஆனா அவளை பார்த்தா எங்கேயோ பார்த்த ஃபீல் ஆச்சுடா எனக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், ஏற்கனவே அவளை எங்கேயோ பார்த்து பழகுன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதனால தான் அவகிட்ட போய் பேசி சும்மா லவ்விய சொல்லி உருட்டுனா என்ன ரியாக்ட் பண்றன்னு பார்த்தா என் மேலேயே கைய வச்சிட்டா. அதுக்கு நீ என்ன பண்ண?
நான் ஒன்றும் பண்ணல, ஆனா இனிமேல் பண்ணலான்னு தோணுது. என்னடா சொல்ற? இல்லடா, எனக்கு அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவளை பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா அவளை பார்த்து பழகுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. டே, அவளை இன்னைக்கு தான் இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட். அவளை எங்கே பார்த்துருக்கு வர? அத்தான் மச்சான், எனக்கும் டவுட்டாக இருக்கு. ஆனால் எனக்கு ஏதோ ஃபீலாக தான் இருக்கு, எங்கேயோ பார்த்து பழகின மாதிரி. ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி தோணுச்சா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. பார்க்கலாம், இனிமேல் அவள் இந்த காலேஜ் தானே, என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த பக்கம் பேசிட்டு போயிடுறாங்க. நீங்கள் இப்போது காலேஜ் உங்கள் கிளாஸுக்கு தானே போயிருப்பீங்க. அங்கே போய் எங்கே உட்காரலாம், எந்த பெஞ்சு காலியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ஸ், ஹாய் ஒயன் அப்படின்னு. யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது? நம்மளே ஃப்ரெஷ்ஷஸ் ஆச்சு, யார் அப்படின்னு உங்கள் கண்ணை அங்கேயும் இங்கேயும் அழும்போது அங்கே ஒரு கேர்ள் தான் கையாட்டிட்டு நிற்கிறா. யாரு? முன்ன பின்ன பார்த்த ஞாபகம் கூட இல்லை. சரி, நமக்கும் ஃப்ரெண்ட் இல்லை, போய் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் வரீங்க. ஹாய், என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒயன், என்ன ஞாபகம் இல்லை? சாரி, யாருன்னு தெரியல, பார்த்ததும் இல்லை உங்களை. அங்கே காலையில் சீனியர்ஸு கூட நல்ல டோஸ் கொடுத்தில்ல? ஆமாம், அங்கே இருந்த புட்டியே நான் தான். என்னத்தான் அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி அவங்களுக்கு டோஸ் கொடுத்தேன். ஓ, நீயா? ஓகே, சமாளிக்காத தெரியுது இதுலயே என்ன நீ ஒழுங்காவே பார்க்கலன்னு. சாரி, உண்மையாலுமே உங்களை நான் ஒழுங்காவே பார்க்கல. ஸோ சாரி, ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நீ இந்த கிளாஸ் தானா? நான் கூட நீ வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு நினச்சேன். நல்ல வேலை, எனக்கு துணையாக நீ இருக்க, உனக்கு துணையாக நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? ஓகே ஓகே. ஐ எம் ரியா. ஓ, ஐ எம் ஒயன். எனக்கு தெரியும். எவ்வளோ தைரியமாக அந்த சீனியர்ஸ்கிட்ட பேசணும் தெரியுமா? எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. ஒருவேளை நீ பேசிட்டு போனதுக்கப்புறம் என்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ட்டு. அதனால தான் சைக்கிள் கேப்பில் பூந்து நானும் வந்துட்டேன். ஓ, சரி சரி. ஆமாம், கிளாஸை கண்டுபிடிக்கவா இவ்வளோ நேரம் ஆச்சு? நானும் அங்கேருந்து வந்த உடனே வந்துட்டேனே. நீ ஏன் இவ்வளோ நேரம்? ஒருவேளை நீ வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு நினச்சேன். என்ன ஆச்சு? அதுவா, அது வரும்போது குறுக்க ஒரு நாய் வந்துடுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலேஜ் கேம்பஸ்குள்ளே டாகா? இது வேற 4 கால் நாயில் 2 கால் நாய், சீனியர் டாகு. என்ன அவங்களேவா இல்லை வேற யாராச்சும் மாட்டிக்கிட்டியா? இல்லை இல்லை, அவங்கள இது வேற. அது சும்மா ஒரு டம்மி பீஸ் தான், அதை சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், அவ்வளோ பெரிய சீனியரே சமாளிச்சு நீ, உனக்கு எல்லாரும் டம்மி பீஸ் தான்பா அப்படின்ட்டு பேசிட்டு நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்க. ரியா, ஒயன், இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே அந்த காலேஜ் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸும் நல்லாவே போகுது. இப்போ லஞ்ச் டைமு. ஜிமினும் லீயும் கேண்டீனில் தான் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கேண்டீனுக்கு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் காலேஜ் பியூட்டியாச்சு, உங்களே எல்லாரும் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. சீனியர்ஸு, ஜூனியர்ஸு, ஃப்ரெஷர்ஸு எல்லாருமே அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த புட்டியா, சாரி ரியானே வச்சுக்கலாம். ரியாவா? ஒயன் பார்த்தியா, இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாயின் ஆன நீ, அதுக்குள்ளே காலேஜ் ட்ரெண்ட் ஆகிட்டு பாரு. எல்லாரும் ஒன்றையவே பார்த்துட்டு போகிறாங்க. செம்ம ஃபிகராக இருக்கல்ல, அதான். ஏய், நீ இப்படி பேசுகிற? ஏதோ இந்த சீனியர்ட்டெல்லாம் பம்பிட்டு இருந்தியே, பழம்னு நினச்சா நீ நல்லா தானே பேசுகிற. அப்புறம் ஏன் அங்கே வாயை மூடிட்டு இருந்த? அது இல்லை வயனு, என்னதான் அவங்க சீனியரு, நாம் ஏதாச்சும் பேச போய் அவங்க நம்மளை ஓவராக பண்ணி அப்புறம் நம்ம இது போயிடுச்சுன்னா அதுக்கு தான் வாயை மூடிக்கிட்டு. ஆனால் நீ தைரியமாக யாராக இருந்தா எனக்கு என்ன நல்லாவே பேசினேன். பார்த்தாலே தெரியுது பழம்னு நினச்சேன். பரவாயில்ல, எனக்கு ஈக்குவலாக நீ இருக்கிற, நல்ல வேலை.
என்னப்பா இந்த சோடா புட்டி பார்த்து பழம் நினச்சிட்டியா? ஆமாம் சாரி, விடு. காலங்காலமாக சோடா புட்டி போட்டவங்களாம் படிப்பு பழம்னு பழக்கிட்டாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி சரி வா, ரொம்ப பண்ணாத அப்படின்ட்டு நீங்களும் கேண்டீன் போய் அங்கே ஜிமின் இருக்குதா, ஜிமின் உங்களை பார்த்து ஹாய் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களா ஏரியா நான் சொன்னேன்ல 2 கால் டாகு இந்த கையாட்டுது பாரு, இதுதான் அது அப்படின்னீங்க. உனக்கு தெரியுமோ இவன் தான் காலேஜ் ஹேண்ட்ஸம்மா ஜிமின், கரெக்டு தானே? அடிப்பாவி, இதெல்லாம் வந்தோடனே கரெக்ட் பண்ணிட்டியா? இல்லைப்பா, ஒரு காலேஜுன்னு வந்தால் எல்லாம் பேசுறது காதில் அப்படியே காற்று வாக்கில் விழுவும்ல, அப்படி விழுந்தது தான் இந்த மேட்ரு. இவர் தான் சீனியர், 2nd இயர் தானா, ஆனால் காலேஜ் ஹேண்ட்ஸம்மா பார்த்துக்க. ஆமாம், உனக்கு இவர் தெரியுமா? ஏதோ பழகின மாதிரி கூப்பிட்றாரு. நான் தான் சொன்னல காலையில் குறுக்க வந்தது, அது இது தான். ரொம்ப வழிஞ்சிட்டு இருக்குது, அதுதான் காலையில் கொஞ்சம் கொடுத்தேன், பத்தலையாட்டிங்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு கவனிக்காமல் வேறு டேபிளில் போய் உக்காந்துருங்க. மச்சான் என்னடா தின்ன விடுடா, வாங்கி கொடுத்தில்ல, திங்கிறதுக்குள்ள என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் ஐயோ சொல்லு மச்சான், நான் கூட சொன்னல காலையில் எனக்கு ஒருத்தி கொடுத்தா எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீலு சொன்னல, இதோ அந்த ஃபிகர் தான் பாருங்க உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு கை காட்ட. லீயும் திரும்பி பார்க்குறான். அங்கே ரியா ஒயன் 2 பேரும் தான் இருக்கீங்க. யாரடா சொல்கிற, அந்த புட்டியா இல்லை அந்த செக்ஸியா? சரி, அடையாளத்துக்கோசம் சொன்ன. யார்? எல்லோ டாப்பு, ஸ்லிம் செக்ஸி பீஸு, அதுதான். ஃபேஸு வேறு 1 சைடாக தான் இருக்குது, எனக்கு வேறு தெரியலையே. அப்படியா அப்படின்ட்டு விசில் அடிக்கிறான். எனக்கு விசில் அடிக்க தெரியாது. ஜிம்மின் விசில் அடிக்கிறான். ஏதாச்சும் சவுண்டு கேட்டால் திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் திரும்பி பார்க்குறீங்க. துப்பாட்டா பட்ட மச்சான், இவ்வளோ தான். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆகுது? எனக்கும் தோணுது, ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பழக்கப்பட்ட மூஞ்சுமே தெரியல. ஆனால் பார்த்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. தெரியலடா படா, ஃபிகர் நல்லா இருக்கிறாளா, சைட் அடிக்கிறத விட்டுட்டு எங்கேயோ பார்த்தோம் பழகணும் தெரியலன்ட்டு எதுக்கு இந்த பேச்சு? பிடிச்சிருக்கா லவ் பண்ணு, இல்லையா சைட் அடி, அவ்வளவுதான். விட்டுட்டு போவியா? அதை விட்டுட்டு உனக்கு பிடிக்கட்டி சொல்லு மச்சி, ஐயா கரெக்ட் பண்ணிக்கிறேன். டேய் இனிமேல் அவ ஏன் ஆடு, புரியுதா? ஓ அப்படி போதுங்களா சார் கதை? எப்படியும் போல மூடிட்டு வாங்கி கொடுத்ததை அழுத்திக்கிட்டு அமுத்திக்கிட்டு உக்காரியா? சரி, வாங்கி கொடுக்குறேன்னு ரொம்ப தான் பேசுகிறேன், என்ன பண்ணுறது? தலையெழுத்து. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டுட்டு போக முடியுமா? பிடிக்கலன்னா போடா, நானா கையை பிடிச்சி இருன்னு சொல்கிறேன். மச்சி, நீ என்ன காரிய தப்புனாலும் சாகர மட்டும் உன் கூட தான் இருப்பேன். அதுதான் உன்னோட தலையெழுத்து, அது யாராலும் மாற்ற முடியாது. தெரிஞ்ச கதை தானே, அது என்னத்துக்கு பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கிறான் ஜிமினுங்களை. அப்படியே தான் டைம் போகுது, காலேஜும் முடியுது. ஈவினிங் ஜிமின்னு பார்க்கல, அவன் கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பான். நீங்கள் நார்மலாக ரியாட்ட சொல்லிவிட்டு அவள் வேறு இது, நீங்கள் வேறு, நீங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டில் தான் உள்ளே போகிறீங்க. அங்கே உங்கள் அம்மா தான் இருக்காங்க. அம்மா மீன்ஸ் சித்தி. ஒயன் காலேஜெலாம் எப்படிமா போச்சு? நல்லா போச்சா? நாள் ஏதாச்சும் பிரச்சனை? அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் காலேஜ் போச்சு. அது இல்லைம்மா, அது நானும் எந்த பிரச்சனையும் பண்ணலை, நல்லா தான் போச்சுன்னு. சரிம்மா, அதானே பார்த்தேன். என் மேலே அக்கறை இருந்தால் தான் எப்பயோ எல்லாம் சரியாக இருக்குமே. மற்றவங்க மேலே இருக்கிற அக்கறை கொஞ்சமாச்சும் பொண்ணு மேலே இருந்தால் தானே
அப்படின்ட்டு நீங்களும் முறையை திருப்பிட்டு கோவமா வீட்டுக்கு வந்தாலே இப்படி சுடுன்னு தான் இருக்குறீங்க, எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி. போய் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நைட்டு வந்து சாப்பிட்டு அங்கே ரூமுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அங்கே பெட்டில் படுத்துட்டு உங்கள் பெட்டு பக்கத்தில் சின்ன டேபிள் இருக்கும். அங்கே ஒரு நார்மல் சைஸில் ஒரு ஃபோட்டோ, அதில் 2 கேர்ளு இருக்காங்க. அதை எடுத்து அப்படியே கையை வச்சு தடவி பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். வைன் 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 ஏந்திரி. என்ன பாப்லி மிஸ், என்னடி எனக்கு தூக்கம் வருது, தூங்குடி. ஒயின்னு இப்போ எந்திரிக்கிறியா இல்லை நான் வந்துட்டு பேச மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது. நான் முக்கியமாக தூக்கம் முக்கியமாடி எனக்கு. சரி, நீ தான் முக்கியம். சொல்லு, என்ன விஷயம்? அதுவா, இழுக்காம சொல்றியா? என்ன நான் படுத்து தூங்கிடுவேன். இல்லை சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஸ்கூலு போயிட்டு வர வழியில். சொல்லுடி. சரி சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஸ்கூல் போயிட்டு வர வழியில் வழக்கமாக அந்த பசங்கள்லாம் என்ன ராகிங் பண்ணிட்டு இருந்தாங்களா? எந்த பசங்க? இப்போ இதுக்கு தான் கோவப்படாத, பொறுமையாக சொல்கிறத கேளு, எனக்கு ஒன்றும் ஆகலை. சரி சொல்லு. வர வழியில் தான் அந்த நம்ம கிளாஸ் பசங்களும் பக்கத்து கிளாஸ் பசங்களெல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு வெளியே நான் பார்க்கல வந்துட்டு இருந்தேன்னா என்னை பிடிச்சி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா? தோப்பாருடா, எங்க உன் கூட ஒரு பீஸை கூட்டிட்டு வரையே, இன்னைக்கு என்ன அது இல்லை அது என்னடி? எப்போ பார்த்தாலும் ஒட்டி பிறந்த ரெட்டை புள்ள மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு தான் அவ வரல, அவ இடத்துல நான் ஒன்று ஒட்டி நிற்கவா? இங்கே பாருங்க, தான் இல்லாமல் எதுவும் பேசாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வரல, நாளைக்கு வந்துடுவா. அவகிட்ட மட்டும் உங்களை பற்றி சொன்னேன், அப்புறம் அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. ஓ, ஒரு பொட்டச்சி எங்களை அடக்கி விடுவான்னு நினைக்கிறியா? என்ன, இதுக்கு முன்னாடி அவகிட்ட வாங்கினதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? அவன் இல்லாதப்ப வந்து என்ன இப்படி பேசினா நானும் என்ன பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? நானும் பயப்பட மாட்டேன். இதோ பாருப்பா தைரியத்தை பூசணிக்காவுக்கு. இதையே நீ பயந்துட்டு தான் சொல்கிற, நீ பயப்பட மாட்டியா? நான் அதெல்லாம் என்னை விடுங்க, நான் போகணும். இதோ பாரு சலாம், அவகிட்ட உண்மைதான் பருப்பு வேகாது, ஆனால் ஒன்று வேக வச்சு கடைஞ்சி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன பேசுகிறீங்க? நான் போகணும், வழி விடுங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு போக பார்க்குறா. அவனுங்களா பின்னாடியே வரானுங்க, பையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. அப்போ ஒரு வயசு, டேய் நாய்ங்களா அப்படின்னு இந்த வயசுக்கிட்டு எல்லாரும் அப்படியே குரல் வந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு அழகான பையன், பைக்கு, யமஹா பைக்கு, ஓகேவா? யமஹா பைக்கில் அப்படி அழகாக ஹேண்ட்ஸமாக செம்மையா வந்து நின்று கண்ணில் கோவத்தோட, பையன் அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த அழகா அப்படியே நீங்கள் மெய் மறந்து பார்த்துட்டே இருக்க, அந்த பையனா, டேய் தனியாக போகிற பொண்ணுக்கிட்ட என்னடா வம்பு மயிறு இழுக்கிறீங்க? சொல்ல, ஒரு பொண்ணு தனியாக போனால் உங்களுக்கு பொறுக்காது. பார்த்தா ஒரே ஸ்கூலு மாதிரி தான் தெரியுது. உங்கள் ஸ்கூல் பொண்ணை நீங்களே பாதுகாக்கலன்னா மொத்தமெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், பிடுங்கிக்கிட்டு தான் போவோம். என்ன பண்ணுறீங்க பிள்ளைய? விடுங்க, வழி விடு அப்படின்ட்டு அவனுக்கு பின்னாடி அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் அப்படியே இறங்கி வந்து நிற்கிறாங்க. ஏய், யார் நீ? எங்கள் ஸ்கூல் பொண்ணை நாங்கள் வம்பு இழுக்கிறோம், கையை பிடிச்சி இழுக்கிறோம், என்ன வேணாலும் பண்ணும். உனக்குன்னு மூடிக்கிட்டு உன் ஸ்கூல் பொண்ணு போய் இந்த வேலையெல்லாம் பாரு, அவளுக்கு நீ அண்ணா வேலை பாரு, ஆயா வேலை கூட பாரு. இங்கே வந்து உன் பருப்பை வேக வைக்காத.
ஓ சரி, என் பருப்பு என் ஸ்கூலில் வெந்து முடிஞ்சிடுச்சு. அதான் மற்ற ஸ்கூல்லலாம் வேகுமா வேகாதுன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். இங்கே வேக வச்சு கட்டிட்டா போச்சு அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து அவனுங்க சட்டையெல்லாம் பிடிச்சி அப்படியே சண்டை போடுற மாதிரி சின்ன ரகலங்க நடக்குது. அவனுங்களா இன்னைக்கு விட்டுறேன், இவ கூட எப்பயும் நீ இருக்க மாட்ட, அப்போ இவளை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னையும் பார்த்துக்கிறோண்டா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடறானுங்க. அப்போ அந்த பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, ஏம்மா பார்த்தா ஒரே ஸ்கூல் மாதிரி இருக்குது, இந்த சாரு கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லைன்னா அவனுங்களை எதிர்த்து பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பழக்கம்லாம் இல்லையா? பார்த்தா பழம் மாதிரி இவ்வளோ அம்மாஞ்சியாக இருக்கிற. அப்புறம் இப்படித்தான் எல்லாம் பேசி கிண்டல் அடிக்க தான் செய்வானுங்க. கொஞ்சமாச்சும் தைரியமாக இருக்க கற்றுக்கோ. உன்னை தேவையில்லாமல் எவனாச்சும் வம்பு பண்ணா அவன்கிட்ட பம்பி போகாமல் பாஞ்சு போக கற்றுக்க, புரியுதா? பத்திரமா வீடு போய் சேரு அப்படின்ட்டு அந்த பையன் அட்வைஸ் பண்ணி போட்டு போக, இந்த பக்கம் அந்த பிள்ளையா அப்படியே பேன் இது வரைக்கும் வந்து அவன் சண்டை கட்டி இவளுக்கு அட்வைஸை போட்டு அவன் போய் எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் அவனை பார்த்த மயக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. இப்போ இதையெல்லாம் ஒயன்கிட்ட அவ சொல்லி முடிக்க, இப்போ என்ன இதுக்கு அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணான், நாளைக்கு போய் அந்த பொறுக்கி நாய்களை நான் பார்த்துக்கிறேன், கோலங்களாட்டம் ஆள் இல்லாத சமயம் வந்து ஒன்னுட்ட வம்புழுக்கிறானுங்கள, அவனுங்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கம்மி, நாளைக்கு பண்ணுறேன் பாரு தரமான சம்பவம். ஏய் நான் என்ன பேச, நீ என்னடி பேசிட்டு இருக்க? சரி இப்போ என்ன சொல்ல வந்தையோ அதை சொல்லு. இல்லடி, அவனை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுடி. எது? யாரு என்னன்னே தெரியாம பிடிச்சி போச்சுங்கிற? நீ எதை மீன் பண்ற அப்படின்னு அப்படியே ஒரு புருவத்தை தூக்கிட்டு ஒரு மாதிரியா பார்க்குறா. ஏய் அது வந்து எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு, அதுக்கு ஹெல்ப் பண்ணா தேங்க்யூ சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு நீ என்ன பிடிச்சிருக்குதுங்கிற? நீ சொல்றத பார்த்தா லவ்வு கிவ்னு ஏதோ அதா ஆமாண்டி. ஏய் என்ன ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண தேங்க்யூ சொல்லிட்டு விடாம லவ்வு மயிரும் மங்கானின்ட்டு இழுத்துட்டு இருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? என்னடி இப்படி பேசுற? அது இல்லை கொழுக்கு முழுக்க, இங்கே பாரு என் சொல்லும் இல்லை நீ அப்படின்னு அவளோட கன்னத்தை பிடிச்சி கிள்ளி இன்னும் பக்கத்தில் உட்கார வச்சு, யார் என்னன்னே தெரியாது, ஏதோ ஒரு டைம் ஹெல்ப் பண்ணாங்கிறதுக்கோசரம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சொல்லு, தேங்க்யூ சொல்லு. இன்னொரு டைம் பார்த்தா ஃப்ரெண்டாக கூட இருந்துக்கலாம், இந்த லவ்லாம் வேணாண்டி. எனக்கான உனக்கு பிடிச்சிருக்கே, நீ சொன்னா வேற கேட்க மாட்டேன். சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? ஆனால் நம்ம ஸ்கூலில் யூனிஃபார்ம் வேறையா போட்டிருந்தான், இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பக்கமும் அவனை பார்த்ததில்லை. அதை தான் நானும் சொல்கிறேன், யார் என்னன்னு தெரியாமல் லவ் கிவ்னு விழுந்து நாசமாக போயிடாதடி. நீ இருக்கும் போது என்ன அந்த மாதிரி விடுவியா? கூட ஒரு வேலைக்காரி இருக்காளே, எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு நினப்பு தான் உனக்கு. சரி என்ன சொல்லி தொலை கேட்டு ஒளியறேன். அது இல்லை வயன, நாளைக்கும் ஒரு வேளை அவன் வந்தான்னா யாரு என்னன்னு தெரிஞ்சு, ஓ யாரு என்னன்னு தெரிஞ்சு அவன் ஸ்கூலை கண்டுபிடிச்சி பேரை கண்டுபிடிச்சி வீட்டை கண்டுபிடிச்சி அவன் பின்னாடி நாய் மாதிரி லோ 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 லோன்னு அலைஞ்சி உன் பின்னாடி நானும் வாழு மாதிரி அலைஞ்சி அவனை நீ லவ் பண்ண போற, அதைத்தானே சொல்ல வர? அது இல்லை, வேற எப்படிங்க மேடம் சொல்றது? இல்லை, அவன் எந்த ஸ்கூலுன்னு மட்டும் தெரிஞ்ச போதும். அடுத்த வருஷம் இப்போ நமக்கு ஸ்கூல் முடிய போகுதுல்ல, அடுத்த வருஷம் அவன் ஸ்கூலில் சேர்ந்து அதுக்கப்புறம் அப்பயும் நான் சொன்னதில் ஒரு மாற்றம் இல்லை. என்ன, அவன் பின்னாடி தெரியறதுக்கு பதிலாக அவன் ஸ்கூலில் சேர்ந்து அவன் பின்னாடி மறுபடியும்
அதே நாய் மாதிரி நீ அலைவ, உன் பின்னாடி அதே வால் மாதிரி நான் அலைவேன். அதுதான் நான் ஆக மொத்தத்தில் அவன் பின்னாடி அலையணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நீ சொன்ன கேட்கவா போற? வந்து யூனிஃபார்ம் ஆச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கலர்னு? ஒயிட்டு. ஓ, ஒயிட்டுங்களா மேடம்? அது சரிதான். சரிடி, என்ன ஹெல்ப் பண்றியா? வேற என்னோட அழகு குட்டி கேட்டுட்டால, அப்புறம் ஹெல்ப் பண்ணாம இருந்தா அவ கோச்சுக்குவா. அவ கோச்சுக்கிட்டா எனக்கு கஷ்டமாயிடும்ல. கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஆனா லவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம்க்கு 100 டைம் யோசிச்சு முடிவு பண்ணணும். புரியுதா? அதில் நம்ம என் சொல்லும் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கன்னத்தில் கிஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அதெல்லாம் இவன் நினச்சி நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணில் இருந்து மட்டும் ஒரு ட்ராப் அப்படியே கீழே சொட்டுது. அந்த நினைவுகளோடைய அந்த நைட்டு போகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மறுபடியும் உங்கள் முகம் எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி புரிஞ்சிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து காலேஜுக்கும் பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கும் போயிடுறீங்க. கேம்பஸ்குள்ளே போயிட்டு உங்கள் கிளாஸுக்கு அப்படியே நடந்து போகிற வழியில், ஹை பொண்டாட்டி இப்போ தான் வரியாடி அப்படின்னு ஒரு வயசு. நீங்களா எவன் பொண்டாட்டி மயராட்டின்னு கூப்பிட்றதா அப்படின்னு அப்படியே கோவத்தில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோ பாருடா, புருஷனை பார்க்க எவ்வளவு ஏக்கத்தில் என் பொண்டாட்டி திரும்பி திரும்பி பார்க்குறா. ஒரு நைட்டு தான் பார்க்கல, அதுக்குள்ளே இவ்வளவு மிஸ்ஸிங்கா என் பொண்டாட்டிக்கு என் மேலே அப்படின்னு அப்படியே அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்களாம் இருக்கிறக்க இன்னும் கோவத்தில் எவண்டாவது பொறுக்கினாய அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்கேருந்து அப்படியே ஜிமின்னு வராரு. ஸோ இந்த 2 கால் நாய் தானே நேற்று தான் கொடுத்தேன், இது திருந்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன பண்ணாட்டி, புருஷன் குரலை கேட்டவுடனே அப்படி உன் கண் அலமோதுது. எங்கள் புருஷன் அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணணும். அர்த்தம் பார்த்த உடனே இறுக்கி அனுப்பிச்சு ஒரு தரணும்னு இருந்துச்சா, அதுக்கு தான் என் கண்ணு அலமோதுச்சு. ஓ அப்படியே பண்ணிட்டு சரி வா 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 அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணுறவன் கிட்ட வரான். ஏய் தள்ளி போ, நேற்று சொன்னதெல்லாம் அப்படியே மறந்துட்டு என்ன? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? அவ்வளோ பேச்சு பேசினேன் நேற்று, அடிக்க கூட செஞ்சேன். அப்படி இருந்தும் பொண்டாட்டின்னு வந்து நிற்கிறேன்னா நீல எப்பேற்பட்ட மனுஷனாக இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதுவா பொண்டாட்டி திட்டனா புருஷன் கோவப்பட்டு கோச்சிட்டு போனா குடும்பம் நல்லா இருக்குமா? என் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டிக்கு என் மேலே இல்லாத உரிமையா என் மேலே தானே கோவப்படும், பட்டுட்டு போறா. அதுக்கு நானும் சேர்ந்து கோவப்பட்டேன்னா குடும்பம் என்னன்னு சொல்லும் அவர்த்தன். அதான் உன் இஷ்டப்படி என்ன அடி திட்டு கோவப்படு என்ன வேணா பண்ணு, உன் புருஷன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போவான். ஆமா, எந்த உரிமையில என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுற சொல். அது வச்சாலும் நேற்று நான் ஐ லவ் சொன்னேன், நீ வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீ என்னை லவ் பண்ணுவேன். லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணணும், மேரேஜ் பண்ணிட்டா நீ எனக்கு பொண்டாட்டி தானே. அதான் இப்போலேருந்து என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டேன். அதுக்கு மேரேஜ் ஒரு லைசன்ஸு, பொண்டாட்டிங்கிறதுக்கான லைசன்ஸு. ஆனால் இப்போ நான் பொண்டாட்டின்னு கூப்பிட்ற மாதிரி இது மேலே வச்சிருக்கிற லவ் செல்லம். காலையில் கடுப்பு மயிரத்தம்ம மூடிக்கிட்டு எப்படி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கிளாஸுக்கு போறியா? ஓகே, நான் மூடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உன்கிட்ட காட்டுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீ ஓகே சொன்னா எப்பவே ரெடி. சி, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் கூட ஒரு அறிவு இல்லாமல் என்னத்த சிப்படா
அப்படின்ட்டு நீங்களா கோவப்படுறீங்க. ஓய் பொண்டாட்டி, நீ எவ்வளவுதான் என்ன திட்டினாலும் புருஷன் வெயிட்டிங் அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் வர, இந்த பக்கம் நீங்கள் கடுப்பாக கிளாஸ்க்கு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருக்க, அவகிட்ட நடந்ததை சொல்லி வயன் ஒருவேளை சீனியர் உண்மையாலுமே ஒன்று லவ் பண்ணுறாரோ என்னவோ. அது எப்படி ஒருத்தி பார்த்த உடனே லவ் வந்துருமா? இது என்ன மூவியா? பார்த்த ஒரே பார்வையிலே காதல் வந்து கல்யாணம் வரைக்கும் போவேன். ஏதோ அவன் எதுக்கு வேணாம், நான் சொல்ல விரும்பலை, விடு, அவனை பற்றி பேசுனது எனக்கு கடுப்பு நேராகுது அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே தான் அந்த டைம் போகுது, கிளாஸ் போகுது, இப்போது லஞ்சு டைமும் போகுது, இப்போ ஒரு ஈவினிங் டைமு, பிரேக் டைம், லஞ்சு முடிஞ்சு கிளாஸ்லாம் முடிஞ்சு பிரேக் டைம் வரும்ல, அந்த மாதிரி பிரேக் டைமில் நீங்கள் அப்படியே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கேண்டீனுக்கு விளாண்டா வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு வாய்ஸ், என்னம்மா செல்லம் எப்படி இருக்க அப்படின்னு. நீங்களா யார் இது, புது வாய்ஸாக இருக்கே, இது எந்த நாயின்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே எங்கன்னு பார்க்க, அங்கே பார்த்தா அவங்க காலேஜ் சீனியர், பேர் வந்து ஜான். ஓகேவா? நீங்கள் அவனை கண்டுக்காம திரும்பி போக, அவனா இதோ பரிச்சலம் சீனியர், புரியுதா? கூப்பிட்டா நிற்கணும், கேட்டா சொல்லணும், சரியா அப்படிங்கிறான். அப்படியே நீங்களும் அவன் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் வந்து நின்று இருப்பான். நீங்களும் அப்படியே நின்றுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம்மினும் லீயும் கேண்டீனில் தான் இருப்பாங்க. அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. டே மச்சான், மச்சான்ஸ், என்ன ஜிமின்னு சொல்லுடா, ஃபிகரை கரெக்ட் பண்ண ரூட்டு சொல்லு மச்சான். என்னது? அந்த ஃபிகரை எப்போ கரெக்ட், அந்த ஃபிகரை எப்படி கரெக்ட் பண்ணதுன்னு சொல்லுடா. டேய், அது தெரிஞ்ச நானே இன்னாருக்கு ஒரு ஃபிகரை உஷார் பண்ணி லவ்வுன்னு பேரில் ஊராக சுற்றி மேட்டெல்லாம் முடிச்சிருப்பேன்டா. அதுவே தெரியாமல் தானே உன் கூட சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கிறேன். என்னட்ட ஐடியா கேட்குறியே, உன் காதல் விளங்குன மாதிரி தான். டேய், பின்ன என்ன மச்சான், எனக்கே தெரியாது. மூவி பாரு, ட்ராமா பாரு, அதெல்லாம் இந்த வில்லனுங்க ஹீரோங்க ஹீரோயின்ஸு கவுக்கத்துக்குன்னே சில பல ஐடியாஸ், அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஆகிய நம்மளுக்காக சில பல ஐடியாவெல்லாம் விட்டு மூவி பண்ணியிருப்பானுங்க பாரு. அந்த மூவி எடுத்து பாரு, ஐடியா அப்படியே அள்ளி அள்ளி தெளிப்பானுங்க. அதில் ஒன்று உருவி எக்ஸிக்யூட் பண்ணு, உன் ஆள் உன் கையில் கிடப்பா. என்னடா சொல்கிற? ஆமா மச்சான், நமக்குலாம் இந்த மூளைலாம் இல்லை. மூளை இருந்தால் நம்மளாம் நல்லா படித்து எங்கேயோ போயிருக்க மாட்டோமா? இப்படியா உனக்கு நீ எனக்கு நான் குப்பை கொட்டிட்டு இருப்போம். அதனால் மூவி பாரு, ஐடியா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணு, உன் ஆள் உன் கையில். இப்படி சரி, நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன் மச்சான். சொல்டா. அதுவா, இது ரொம்ப பழைய ஐடியா, ஆனால் ஓல்ட் இஸ் கோல்டு, புரியுதா? இப்போ எதுக்கு இந்த பழமொழி சொல்கிற மச்சான்? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபிகரை மடக்காமல் இருந்த சரித்திரமே இல்லை. ஹீரோ, வில்லா, ஜோக்கரு எல்லாம் இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி மடக்கி செட்டிலானவங்க தான். இந்த ஐடியா மட்டும் தோத்தது சரித்திரமே கிடையாது. அப்படி என்ன ஐடியா இருக்கு சார் கையில்? மச்சான், அதான் சொன்ன பழைய ஐடியா தான், ஆனால் தரமான ஐடியா. சொல்லுட பரதேசி நாய. சரி, அதுவா, அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவளை நீ காப்பாத்துனா, ஐயோ நம்ம எவ்வளவு திட்டியும் நம்ம மேலே இந்த காதலில் நம்ம பிரச்சனையிலேயே நம்மளை காப்பாற்றணும், நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பானே அப்படின்னு மனசு மாறி புள்ள உன் கையில் விழுந்தோம், அவ்வளோதான். என்னது இந்த ஐடியாவா? என்ன இவ்வளோ கேவலமாக முடிஞ்சு சொல்லிக்கிறேன்? இல்லைடா, ரொம்ப பழசாக இருக்கு, மட்டமாக இருக்குது. ஏய், ஓல்ட் இஸ் கோல்டுமா. நான் எல்லா படத்தையும் பார்த்தேன், ட்ராமாவில் கூட இந்த ஐடியா தானோ. இதை மட்டும் நீ எக்ஸிக்யூட் பண்ணு,
அடுத்த நிமிஷம் புள்ளவும் மடியில கிடப்பா. உண்மையாவாடா சொல்ற? அட ஓ மேலங்கொப்புறான சத்தியண்டா அப்படின்னு ஜிமின் தலையிலேயே சத்தியம் அடிச்சு தலையிலேயே சத்தியம் பண்றான்லி. அட பாய் பாயிலே, பொய் சத்தியம் பண்ணி என்ன சாவடிக்கலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல மச்சான், இது 100% என்ன 1000% ஒர்த்தான ஐடியா. இதை பண்ணு, ஃபிகர் உனக்கு தான். சரி, எப்போ, எப்படி, எங்க, எந்த மாதிரி? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மச்சான். ஏன்னா இதெல்லாம் எடுத்தாங்க ஊத்துன்னு பண்ண முடியாதுல்ல. அதுக்குன்னு ஒரு இடம், பொருள், ஏவல், நேரம், காலம், சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்து இதை பண்ணோம்னா வச்சுக்க, அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் பார்க்கலாம். உன் ஆள் வேற ரொம்ப திமிரு பிடிச்ச ஆட்டிடியூடா, கண்டிப்பா எவகிட்டயாச்சும் பிரச்சனை பண்ணுவா. அவன் திருப்பி பண்ணும் போது மச்சான் அங்க பாரு, அது அந்த சீனியர் ஜானு தானே. உங்களுக்கிட்ட என்னத்தைய கடலை போடுறான்னுட்டிங்குது. பாரு பாரு. எங்கடா? அங்க பாருடா கிரவுண்ட்ல அப்படின்ட்டு ஜிமின் பக்கம். அங்க இங்கேருந்து தூரத்துல இருந்து பார்த்தா நின்று பேசுறது தெரியும், என்ன பேசுறாங்கன்னு தெரியாதுல்ல. அப்ப ஆமாண்ட மச்சான் லீ, இவன் என்ன இவகிட்ட ஏதாச்சும் பேசி மனசு மாத்தி கவுத்து போடுவானா? ஆள் என்ன பாக்குற மத்த பொண்ணுங்க மாதிரியா பல்ல காட்டின உடனே விழுவுறதுக்கு? அவெல்லாம் வேற மாதிரி. ஏதாச்சும் இப்படி வச்சா எனக்கு ஒரு ஐடியா. என்ன அளவு இல்ல, இவன் இந்த காலேஜில் கொஞ்சம் டெரரு, ஆளோ திமிரு, இதுங்களோ இப்ப பேசிட்டு இருக்குது. ஒருவேளை அவன் எசக்கு புசக்கா ஏதாச்சும் பேசி இவ வாய விட்டு கை நீண்டு கண்ணன் செவந்து அப்படி ஒரு பிரச்சனை வந்து அது மூலமா உனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துச்சா எப்படி இருக்கும்? பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? உண்மையை சொல்லு, ஒரு இளவு மயிரும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா? உனக்கு ஒன்று எல்லாம் பெறவா விளக்குனா தான் புரியும். இது இங்க பாரு மச்சான், அவனும் ரவுடி என்னது அட காலேஜ் டானு, உங்களோ காலேஜ் திமிரு. இப்போ ரெண்டுங்களும் இங்கே பேசுது. கண்டிப்பாக அவன் ஏதாச்சும் எசக்க புசக்கா பேசுவான். ஆளுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அப்படி ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாச்சும் ஒன்று வாக்குமாதான் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஆள் ஏதாச்சும் அவனை கடுப்பேற்றி காண்டா வர மாதிரி பேசினா வச்சுக்க, அதை அவன் மனசில் வச்சுட்டு ஆளை பழி வாங்குறன்ட்டு ஏதாச்சும் பிரச்சனை குடைச்சல் கண்டிப்பாக கொடுப்பான். அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலேருந்து நீ இவளை காப்பாத்துன்னா அப்புறம் என்ன, பழம் நழுவி பாலில் என்ன டைரக்டாக வாயிலே விழுந்துடும். அப்படியாடா சொல்ற? ஆமா மச்சான், ஆனா இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாச்சு. இவனை பத்தி தெரியாமையா இருக்க போறா? அட மச்சான், அவனை பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஆனா நான் சொல்ற உன் ஆளுக்கு இருக்கிற ஆட்டிடியூடுக்கு கண்டிப்பா இவனால தான் உன் ஆளுக்கு பிரச்சனை வரப்போகுது. அது கூடி சீக்கிரம் வரலாம், லேட்டாகவும் வரலாம். நீயே அலர்ட்டா இருக்க மாட்டான், அலர்ட்டா இரு. கப்புன்னு காப்பாத்தி கவான்னு மடியில் போட்டுக்க. ஏதோ சொல்றேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க, அந்த பக்கம் அந்த சீனியரு உங்ககிட்ட பேசிட்டோமா? நினைச்சலாம் வந்த ஒரு நாள்லயே காலேஜ் பியூட்டி ஆயிட்ட போல, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டியே. பார்க்க நல்லா ஸ்ட்ரக்சரா, ஸ்லிம்மா, ஒயிட்டா நல்லா தான் இருக்க. 100க்கு 100 போடலாம் உனக்கு. சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், திரும்பி என்ன லவ் பண்ணு. என்னது புரியல, இப்போ என்ன சொன்னீங்க சீனியர்? அதாண்டி ஐ லவ் யூ. ஸோ நீயும் என்ன லவ் பண்ணும், புரியுதா?
இனிமேல் இந்த என்ன சொன்னேன் ஏது சொன்னேன்னு காதில் விழுகாத மாதிரி நடிக்காம உன் காதில் கேட்டதை அக்செப்ட் பண்ணி ஓகே சீனியர், லவ் யூ டூ சீனியர்னு சொல்லுவோம். சமத்து புள்ள இல்லை சொல்லு. இல்லை சீனியர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் வேற பொண்ணு பார்க்கலாம். நான் இப்போ கேண்டீன் போட்டா? ஏய், என்ன வழியின வந்து பேசுகிறேன் திமுறா? ஐயோ சீனியர், அப்படிலாம் எதுவும் இல்லை சீனியர். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் திமிருக்கெல்லாம் எங்கேயும் இடம் இல்லை. அது உங்கள் கண்ணுக்கு திமிரா தெரிஞ்ச நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நல்ல வேலை அவன் செஸ்ட்லலாம் போய் மோதலை. அவன் அப்படியே கையை நீங்கள் அவன் செஸ்டில் கையை வச்சுட்டு தடுத்துட்டு, சீனியர் என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க. இந்த பாரு செல்லம், என் பின்னாடி இந்த காலேஜே சுற்றுது, ஆனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் வந்ததுலேருந்து இவனுங்களாம் சொன்னானுங்க, நேற்று ஒரு பொண்ணு வந்தா ஆஹாவோ அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னானுங்களா. சரி எவடா அவனை பார்க்கலான்னு வந்தா நீ பார்த்த உடனே அப்படியே மயங்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அப்போனா சொல்கிறேன் மயங்கிட்டேன் விழுந்துட்டேன் தான். அதான் லவ் யூ சொல்கிறேன். திரும்ப நீ லவ் யூ சொல்லணும், லவ் பண்ணணும், புரியுதா? சீனியர் கையை விடுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, மரியாதையாக கையை விடுங்க. இதோ பாரு செல்லம், இன்ன வரைக்கும் என்ன எவளும் ரிஜெக்ட் பண்ணல. நான் தான் எவளையும் பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல, பார்த்த உடனே உன் கூட மேட்ரு பண்ணணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக அது சரி லைஃப் லாங் வேணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஓகேவா? ஒழுங்கா லவ் யூ சொல்கிற வழியப்பார், புரியுதா? அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். நீங்களா கையை விடுங்க, உங்கள் கையை பிடிச்சி உதறிட்டே இருக்கிறீங்க. அவன் கேட்கவே மாட்டேங்க, டைட்டாக வேற பிடிக்கிறான்னா உங்களுக்கு வேற வலிக்குதான். இந்த பக்கம் ஜிமின் எல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பான். டே மச்சான் அங்கே பாருடா, இது பெரிய பிரச்சனை போலடா. அவன் கையை அவன் எவ்வளோ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேகனா எந்திரிச்சு வர பார்க்குறான். லியா டே இருடா என்னன்னு தெரியாமல் நீ போய் மூக்க நுழைச்சி பெரிய பிரச்சனையாக்கி விட்டுறாதடா, விட்டுட்டா இருடா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்கலாம். டேய் எல்லாரும் முன்னாடி கையை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாரு, இன்னும் பொறுமையாக எப்படா மூட்டு இருந்த நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் இந்த பக்கம் போவ. அப்போ ஒரு சவுண்டு, பலார்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு ஜிம்மின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். வந்தவன் பின்னாடி வந்த லீயும் அப்படியே ஸ்டாப் ஆகி பார்க்குறான். அங்கெல்லாம் சுற்றி நின்றவங்களாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. பிகாஸ் உங்கள் கையை பிடிச்சிருந்துருப்பான்ல, நீங்கள் தான் கோவத்தில் பொலேன்னு அந்த ஜானுக்கு கொடுத்துட்டீங்க. எல்லாரும் அப்படியே வாய் மேலே கையை வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ஜான் வந்து ஃபைனல் இயர் தான், இந்த காலேஜில் கொஞ்சம் கெத்து அவன். இந்த ரவுடி திமிர அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவன். அவனுக்கு எல்லாரும் பயந்துக்குவாங்க. யாரும் இந்த மாதிரி அவன்கிட்ட நடந்தது இல்லை, அதேமாரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் அவன் அடித்ததான் எல்லாருக்குமே ஷாக்கு. எல்லாரும் அப்படி நின்று ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்களா நான் கை விடுங்கன்னு சொன்னேன், விடலை. ஸோ தான் நான் ஒன்று விட்டேன், இப்போ கை தானா விட்டீங்கல்ல, புரியுதா? இனிமேல் ஒருத்தர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும், அப்படி இல்லையா அவங்க யாரு என்ன எப்படின்னு தெரிஞ்சு பேசணும். இல்லைன்னா இப்படித்தான் அசிங்கப்பட வேண்டியதாக ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. உங்கள் பின்னத்தான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நின்றுப்பா. அவளாம் பானு வாய பண்ணிட்டேன். 4-5 ஈகோஸெல்லாம் உள்ள போய் வெளியே வந்துச்சு. ஜிமினும் அப்படியே நிற்கிறான். டே மச்சான், டேய் லீ என்னடா
என்னடா சின்ன பிரச்சனை வரும் நீ காப்பாத்துன்னு பார்த்தா கையை நீட்டிட்டா. எனக்கு தெரிஞ்சு இது பூகம்பமா வெடிக்க தாண்டா போகுது. என்னடா பண்ண போற நீயே? ஏய் இங்க பாரு, நான் அவளை உண்மையா லவ் பண்றேன். எனக்கு அவளை உண்மையாலுமே பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அதை பார்த்துலாம் என்னால் அவள்கிட்ட பேசி பழக முடியாது. அவளுக்கு ஒன்றுன்னா நான் போய் நிற்பேன், சரியா? அது எவனா இருந்தாலும் எந்த கும்பனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அவளுக்கு துணையாக இருப்பேன், புரியுதோ? சட்ட மச்சான் அப்படின்ட்டு அந்த டே அப்படியே போகுது. இங்கே ஜானுக்குலாம் செம்ம அது கோபம் தலைக்கேறிச்சு. யாருமே ஒரு ஆம்பளை கூட அவன்கிட்ட எகுத்து பேச மாட்டாங்க. அவனை ஒரு பொட்டச்சு அது எல்லாரும் முன்னாடியும் கையை நீட்டிட்டால. அவளை ஏதாச்சும் பண்ணியும் எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்தினால நான் அசிங்கப்படுத்தி கூனி குறுகி வீட்டுக்குள்ள முடக்கி உட்கார வைக்காம விட மாட்டேன். அவள் வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கோபம் தலைக்கேறி அந்த வெறியில பேசிட்டு இருக்கிறேன். அப்படியே தான் டேஸஸும் போகுது. ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் போயிருக்கும். இந்த 1 வீக்ல ஜான் உங்ககிட்ட திரும்ப வந்து பேசலை. ஆனால் ஜிமின் டெய்லியும் பொண்டாட்டி வரியா வெளியே போகலாம் பார்க்கு போகலாம் அந்த மாதிரி கூப்பிட்டுட்டே தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒன்று பண்ணுனா ஸ்டார்டிங்கில் தான் நமக்கு கடுப்போம். அதுக்கப்புறம் இவன் இப்படித்தான் அப்படின்னு நமக்கு பழகி போயிடும்ல. அதே மற்றவங்களுக்கும் பழகி போயிடுச்சு. அது ஒரு நாள் ஆக ஆக லைட்டாக அவன் பண்ணுறத பார்த்து ரசித்து பிடிக்க கூட ஆரம்பிக்குது. இப்படியே ஒரு 1 வீக் போகுது, 2 வீக் ஆகுது. ஜிம்மின் நினைப்பான் என்ன எல்லாரும் சும்மா சாதாரண எதிர்த்து பேசினாலே சும்மா விட மாட்டான். ஆனால் இவ கை நீட்டி அடிச்சிருக்கிறா. இவ்வளோ நாள் ஆச்சு கம்முன்னு இருக்க மாட்டானே. ஒருவேளை பின்னாடி பெரிய சம்பவம் ஏதாச்சும் பண்ணலன்னு இருக்கானா என்ன? ஸோ இவ திமுறால என்னென்ன பிரச்சனை கொண்டுட்டு வர போகிறாளோ தெரியல இன்னும் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருப்பேன். இதே மாதிரி தான் அந்த 1 வாரம் 2 வாரமும் போயிருக்கும். நீங்களும் ஜிமின்னு பார்த்தா முன்னெல்லாம் வெறுப்பீங்க. இப்போயா என்னத்தையும் பேசி தொலை லூஸு அப்படின்ட்டு நீங்கள் விட்டுருவீங்க. அவனும் அப்படி தான் பொண்டாட்டி லவ் யூ சொல்லி அப்படியே தான் சுற்றிட்டு இருப்பான். இப்போ 1 டே ஈவினிங் டைம்னா காலேஜ் விட போகிற டைம் தான், இன்னும் விடலை. அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் லைப்ரரியில் தான் இருந்து சும்மா நோட்ஸு ரெஃபர் புக்கு அதெல்லாம் சும்மா பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ அங்கே குரூப்பாக ஒரு 5 பாய்ஸு கேங்கு உள்ளே என்டர் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜானு குரூப்பு தான். எல்லாரையும் வெளியே போன்னு அப்படியே கையாலேயே செய்ய கட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உங்களை சுற்றி நின்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் அவள் போக மாட்டான் அப்படிங்கவும் அவளை அப்படியே மிரட்டி உருட்டியே வெளியே போக வச்சுறாங்க. அவள் பயந்துக்கிட்டு நேராக போய் ஜிம்மின்னு தான் தலைவரா சீனிய அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு வெளியே பார்க்குறீங்க. இதோ பார்ச்சலாம் எங்கே போகிற அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். சீனியர் கை விடுங்க, நான் வெளியே போகணும். போகலாம் செல்லம், இரு, அதுக்கு தானே வந்திருக்கேன், வெயிட் பண்ணு போகலாம். இங்கே பாருங்க சீனியர், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீங்கள் அன்னைக்கு பண்ணதுக்கு தான் நான் திருப்பி பண்ணேன். மறுபடியும் என்னட்ட அந்த மாதிரி வாங்கிக்காதீங்க. அப்புறம் திரும்பவும் உங்களுக்கு தான் அசிங்கமாக போயிடும், பார்த்துக்கோங்க. ஓ அப்படி செல்லம் பார்த்துலாமா? நீ அசிங்கப்படுறியா நான் அசிங்கப்படுறேனான்னு பார்த்துலாமா? நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையில் தான் அன்னைக்கு சொன்னேன். நீ என்ன பண்ண, என்ன அடித்து அசிங்கப்படுத்திட்ட. ஸோ நான் உனக்கு திருப்பியும் அதே அசிங்கத்தை தானே கொடுக்கணும். சொல்லு, நான் அசிங்கப்பட்ட மாதிரி நீயும் அசிங்கப்பட போறியா? அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன்னா. சீனியர் என்ன சொல்கிறீங்க?
என்ன சொல்லும், அன்னைக்கு கம்பீரமா வந்த வார்த்தை இன்னைக்கெல்லாம் நடுங்குது. என்ன இன்னைக்கு இத்தனை நாள் இருக்கிறாங்கன்னு பயத்துல நடுங்குதோ? என்னதான் இருந்தாலும் நீ பொம்பளை, 2 ஆம்பளை ஒட்டுக்கா வந்து நின்னா உன்னோட தைரியெல்லாம் காத்துல பறந்து போயிடும். அந்த நிலைமையில தான் நீ இருக்கிற, புரியுதா? ஏதோ பெரிய இவ வீரமங்க மயிரமங்கங்கிற மாதிரி அன்னைக்கு அடிச்சில்ல, இன்னைக்கு அடிடி போக்கலாம், அடிடி அப்படின்னு உங்க கையை பிடிச்சி அவன் இழுக்கிறான். சீனியர் விடுங்க அப்படின்னு தள்ளி விட்டு நீங்க ஓட பாக்குறீங்க. எல்லாரும் உங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த லைப்ரரி கதை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, எல்லாரும் உங்களை பிடிக்கிறாங்க, அங்க தொடுறாங்க இங்க தொடுறாங்க. அது அந்த மாதிரி போகுது. ஒருத்தன் வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சீனியர் ப்ளீஸ் விட்டுருங்க என்ன ப்ளீஸ் சீனியர். என்ன சொல்ல விட சொல்ற? விடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், கவலைப்படாத. மேலெல்லாம் முடிச்சிட்டு கீழே போய் விடத்தான் போறேன், நீ அதை பார்க்கத்தான் போற. சீனியர் ப்ளீஸ் சீனியர் விட்டுருங்க சீனியர், வேண்டாம் சீனியர் அப்படி நீங்க அங்கேயும் ஓடுங்க. நீங்க என்ன டாப்பு, நீங்க என்ன நார்மலா டாப்பு ஜீன்ஸ் தானே போட்டிருப்பீங்க, எப்பயும் தானே போடுறது. எல்லாம் பிடிச்சி கிழிக்கிறானுங்க, அதை பண்றானுங்க, அங்க தொடுறானுங்க இங்க தொடுறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க. நீங்களா அந்த லைப்ரரியே சுத்தி சுத்தி ஓடுறீங்க. 5 தடிமாடி எருமை மாடுங்க நீங்க. ஒத்த புள்ள எப்படி அவனுங்க கிட்ட சிக்காமையா இருக்க முடியும்? ஒரு எருமை வீடியோ எடுக்கிறேன்னு ஓடி வருது, மீதி 4 எருமை உங்களை பிடிக்கிறேன்னு பேர்ல ஓடி வருதுங்க. நீங்க இருக்கிற புக்கு அது இது எல்லாம் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அது எருமை மாடுங்க விடுமா, அப்படி உங்களை வந்து பிடிச்சிடுறானுங்க. சினி ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க சீனியர் ப்ளீஸ். செல்லம், அன்னைக்கு என்ன நீ அடிச்சு அசிங்கப்படுத்தும் போது யோசிச்சிருக்கணும், என்ன பண்ணுவான் இவன் மேல கைய வச்சா பின் விளைவு எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சிருக்கணும். யோசிக்காம கைய வச்சு தப்பு பண்ணிட்ட. இப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்கு இது தேவைதான், நீ அனுபவிச்சுதான் ஆகணும், புரியுதோ? அப்படின்ட்டு அப்படியே உங்க கிட்ட வந்து அப்படியே உங்க கழுத்துக்கிட்ட என்ன சோப்பு வாசம் ஆளை இழுக்குது. சொன்னீன்னா நாங்களும் வாங்குவோம். செம்மையா இருக்கிற நீ வேற வந்த நாளே காலேஜ் பியூட்டின்னு வேற ஓவரா சீனை போடுறல. அது எல்லாத்தையும் நாசம் பண்ணி நாஸ்தியாக்குறேன், சரியா? பொம்பளை அழகா இருந்தா அவகிட்ட திமிரும் இருக்கும். ஆனா உன்னிட்ட கொஞ்சம் ரொம்ப திமிரே இருக்குது. நீ தான் அழகு, உனக்கு கீழத்தான் எல்லாருமே ஆடுனில்ல. அப்போ அந்த அழக ருசிச்சு பார்த்தாதானே தெரியும் அந்த அழகு வர்த்தா இல்ல வேஸ்டானு. சினி ப்ளீஸ் விட்டுங்க ப்ளீஸ். விட்டுட்டா என்ன? பாருடா, மயிலுக்கு கோவம் வருதாக்கும். இத்தனை பேர் சுத்தி இருந்தோம், இந்த மயில் குட்டி கோவத்துல கூட அப்படி குந்தா இருக்கிறா. அது எப்படி இப்படி பாடியை மெயின்டைன் பண்ற? பார்க்கும் போது ஜிவ்னு ஏறுதுடி. ஸ்லிம்மா ஸ்ட்ரக்சரா நச்சின்னு கணக்கச்சிதமா சொல்லு, எப்படியெல்லாம் எப்படி வச்சிருக்கிற? என்ன போற வர ஆம்பளைங்களெல்லாம் மயக்குணுங்கிறதுக்கு அவசரமே மெயின்டைன் பண்ற போல. சி, இவ்வளோ கேவலமா பேசுறிய நீலாம் ஆம்பளையா? அப்படி ஓ தோ பாருங்கடா, மயிலுக்கு நான் ஆம்பளையாங்கிற சந்தேகம் வேற இருக்குது. ஏன் என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியல என்ன?
சரி விடு. அப்போ காட்டிட்டா போச்சு. அப்பவும் சந்தேகம் தீர்ந்துரும் தானே, நான் ஆம்பளையா இல்லையான்னு. கட்டவா அப்படின்ட்டு உங்க கிட்ட பேசிட்டே இவ்வளோ நேரம் கிட்ட வந்திருப்பான். நீங்க பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. 2 பேரும் அப்படியே உங்களை பிடிச்சிருக்கிறானுங்க. எங்க போவீங்க? என்ன விடுங்கடா, விடுங்கடா. என்ன? ஆஹா, இப்போ நீ தானே கேட்ட நான் ஆம்பளையான்னு. அந்த சந்தேகத்தை முழுசா தீர்த்துக்கிட்டு போ அப்படின்னு உங்க டாப்புக்குள்ள கையோட்டு உங்க ஹிப்பை பிடிக்கிறான். பிடிச்ச அப்படியே ப்ரெஸ் பண்ண. அப்பா, என்னடி இங்க தொட்டதுக்கு ஜிவ்வுன்னு ஏறுது. இன்னும் மேல தொட்டா ஹெவனா இருக்கும் போலயே. கையிடுச்சு என் மேல இருந்து கையிடுறா. சரி, கையை எடுத்துட்டு என்னோட வைக்கவா? விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. நான் இனிமேட்டு உங்க பக்கமே வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இனிமேட்டு வர வேணாம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் பண்ணிடல. அதுக்கு நாங்கள் பண்ணிடுறோம். இன்னும் நீ உங்கள் பக்கம் வராது, நான் உங்கள் பக்கம் வர மாட்டேன். அவ்வளோதான். நீ பண்ணதுக்கு ரிப்பீட் நான் பண்ணும்பா. அப்பன்னா தானே அதுக்கு இதுக்கு ஈக்குவல் ஆகும். இல்லைன்னா நீ மட்டும் பண்ணிட்டு போனால் பேலன்ஸ் மிஸ் ஆகும்ல. எல்லாமே கச்சிதமாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாள். அதுதான் நீ எனக்கு கொடுத்தத திருப்பி என்னோட மாடுலேஷனில் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ நான் எப்படி மூடிக்கிட்டு வாங்கினோ, நீ அதே மாதிரி நீ எல்லாத்தையும் திறந்து போட்டு வாங்கணும். புரியுதா? எப்படி நான் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு அப்படியே உங்கள் கையை இன்னும் கொஞ்சம் செஸ் பண்ணுறீங்களா, அங்கே அப்படியே மேலே மேலே வர. உங்களுக்கோ அல்லோ இடுப்பை தொட்டதுக்கே கன்றாவியாக இருந்துச்சு. மேலே வரோம், உங்களால் நகர முடியல, ஓட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. 2 பேரும் உங்களை பிடிச்சிருக்கிறானுங்க. என்னத்தை பண்ணுவீங்க? அப்போ பட்டார்னு ஒரு சவுண்டு. வேற என்னது? டோரை உடைக்கிற சவுண்டு தான். அப்படியே ஸ்டாப் ஆகி, எவன் தான் அவன் டோரை உடைக்கிறது, போய் பாருங்கடா அப்படின்னு எக்ஸ்ட்ரா 2 எருமாடுங்க வெட்டியா நிற்கும்ல, அதுங்க போய் பார்க்குதுங்க. அங்கே வேற யார் இருப்பா? நம்ம ஹீரோ ஜெமினா தான். ஏய் ஒயினுங்கடா. ஓ, அந்த மயிலுக்குட்டியை தேடி வந்த ஆண் மயில நீ? அந்த மயில எங்க கழுகு வேட்டையாடிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் பொறு, வேட்டையாடிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்குல்ல, அதை பொறுக்கிட்டு போ. என்னடா சொல்ற அப்படின்னு அந்த 2 பேத்தையும் போட்டு நங்கு 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 நங்கு, ஐ மீன் மூஞ்சி முவர கை கால் உடையிற அளவுக்கு வெறி ஏறி அடிச்சிட்டு இருக்கிறான். அப்படியே அடிச்சிட்டு அப்படியே தெளவாங்கல்ல, அந்த மாதிரி தெளவிட்டு வந்தா இங்கே உங்களை அப்படியே பிடிச்சி இருக்கிறான். அவன் வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறான். இதுங்க போய் பார்த்தா என்னப்பா காட்டி என்னன்னு அப்படியே லைட்டாக கை படும்போது திரும்பவும் ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா அங்கே போன 2 எருமாடுங்களையும் அடித்து இழுத்துட்டு இந்த எருமாடு மேலே தள்ளி விடுவான். எல்லாம் சேர்ந்தே விழுந்துருவானுங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, கண்ணை மூடிக்கிட்டீங்க. என்ன பயம் பின்ன, சும்மாவா? கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்க. சத்தம் எல்லாம் உழுவுற சத்தம், கத்துவாங்கல்ல, கத்தார் சத்தம் கேட்டுதான் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு நேருக்கு நேர் ஜிமின்னு. கண்ணில் அவ்வளோ கோவம் வெறி, கையை முறுக்கிக்கிட்டு கீழே விழுந்துருக்கிற அவனுங்களை பார்த்துட்டு இருக்கிறான். ஜிமின் உங்களை 2 பேரும் கைப்பிடிச்சிருப்பானுங்கள, அவனுங்க அப்படியே பேன் தான் பார்த்துட்டே இருக்கிறானுங்க. உங்களுக்கு இப்போதான் உயிரே வந்துச்சு. ஜிமினா அப்படின்னு லைட்டாக வாய்க்குள்ள மட்டும் உணவுறீங்க. உங்களை அப்படியே மெதுவாக உங்களை பார்க்குறான். அவங்க கண்ணில் இன்னும் கோவம். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு லைட்டாக அங்கங்கே கிழிஞ்சிருக்கும், தலைமுடியெல்லாம் கலைஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம்
அலங்கோலமாக இருந்தால் தான் இருப்பீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற 2 பேரையும் அந்த முறை முறைச்சிட்டு வந்து அவனுங்களையும் ஒரே மிதியில் கீழே தள்ளிட்டு உங்களை பிடிச்சி இந்த பக்கம் இறுக்கி அணைச்சிக்கிறான். நீங்களா உங்களுக்கா உயிரே இல்லாமல் இருந்தீங்களே, கை கால் வெடத்து பயந்து உயிர் போகிற நிலைமையில் இருந்திருப்பீங்களா, அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினா வந்துட்டியா, ஜிமினா ஜிமினா அப்படின்னு அவன் பேரை சொல்லி மட்டும் அழுகுறீங்க. ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாரு போதும் அமைதி அப்படின்னு உங்கள் முதுகை தட்டி கொடுத்து உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறான். எங்கள் கண்ட்ரோலில் அவங்க இவ்வளோ நேரம் இருந்த பயம் மொத்தத்தையும் அவனை கட்டி பிடிச்சி அழுது முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஒரு ஓரத்தில் நிற்க வச்சுட்டு அவனுக்கிட்ட செம்மையாக சண்டை போடுறான். அதெல்லாம் எனக்குலாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தெரியாதுப்பா. சண்டை மூவியில் இருக்குல்ல அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. பறந்து அடிக்கிறது, உருண்டடிக்கிறது, பிறண்டடிக்கிறது, குத்துறது, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அடித்து அவன் வீடியோ எடுத்தான் ஒரு எருமை, அந்த எருமையை மிதித்து அவனோட ஃபோனையும் தூக்கி போட்டு உடச்சி அந்த மாதிரி அவனுங்களை விரட்டிவிட்டா இந்த பக்கம் உங்களுக்கா இன்னமும் அந்த பயம் விட்டு போகல. வயிறு கை கால்லாம் வெடத்து நடுங்கி போய் அப்படியே நிற்கிறீங்க. அங்கே முடிச்சுட்டு இங்கே வரான் ஜிமின்னு. அவன் வந்த உடனே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினா பயமா இருக்குது, ஜிமினா என்ன, ஒன்றும் இல்லை இனிமேல் யாரும் உன்னிட்ட எந்த வம்பும் பண்ண மாட்டானுங்க. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பரதேசி நாங்க என்ன வேலை பண்ணிட்டானுங்க, கொஞ்சம் லூஸில் விட்டதால தான் இவ்வளவும் பண்ணிட்டானுங்க அப்படின்னு அவங்க கோவத்தில் அப்படியே உங்களுக்கு முதுவை அப்படியே தடவி கொடுத்து உங்களை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வரான். பைக்கில் போகிறான். ஒரு மாலுக்கு போய் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான் வாங்கி தரான். ஏன்னா எல்லாம் இதாகிடுச்சுல, வீட்டுக்கு இப்படியே போக முடியாதுல்ல, அதனால் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே ஒரு காஃபி ஷாப்பில் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து உங்களை காம்படுத்தி நீங்கள் சமாதானம் ஆகிற வரைக்கும் உங்களை பக்கத்துலேயே உட்கார வச்சு ஒரு குழந்தைய போல் பார்த்துக்கிறான். உங்களுக்கு இப்போ தான் தோணுது, இத்தனை நாளாக இவனை என்ன பேச்சு பேசி அவன் லவ்யூன்லாம் சொல்லும் போது எல்லாம் திட்டி மிரட்டி தேவையில்லாமல் அவனை திட்டி ஒரு சில டைம் அடிக்கலாம் கூட செஞ்சுருப்பீங்க. அப்படி இருந்து இவன் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரவும் வந்து நமக்குன்னு நிற்கிறானே, அவ்வளோ லவ் பண்ணுறானா, இவன் லவ்வை புரிஞ்சிக்காம இந்த அளவுக்கு இவனை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. அப்படியே அவன் தோல்லையே செஞ்சுக்கிறீங்க. ஜிமினா தேங்க்ஸ் ஜிமினா. எதுக்கு தேங்க்ஸு? அது வந்து இங்கே பார், நான் ஒன்றும் நீ சொல்கிற இந்த தேங்க்ஸை எதிர்பார்த்து நான் உனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. நீ என் உயிருக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் மூடிட்டு இருக்க முடியாது, புரியுதா? சாப்பிடு அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்துருப்போம் உங்களுக்கு, ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டா கொஞ்சம் காமாவீங்கன்ட்டு வாங்கி கொடுத்துட்டு அவன் தான் உங்கள் வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறது, உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு வரான். உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஸ்ட்ரீட்ஸ் உங்கள் தெரு தொடக்கத்துலேயே அவனை நிறுத்திட்டு இல்லை இங்கே நிறுத்துங்க, நான் போய்க்கிறேன், வீடு வரைக்கும் வரேன். இல்லை வீட்டில் பார்த்தா ஏதாச்சும் கேட்பாங்க, நான் போய்க்கிறேன். போய்க்குவ தானே? போய்க்குவேன். ஓயன் ஜிமினா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. உங்கள் கையை பிடிச்சி அவன் ஒரு டைட் ஹக் கொடுத்து எதுவும் நினைக்காம நிம்மதியாக தூங்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் உன் புருஷன் நான் இருக்கேன். என்னது? உன் புருஷன் உனக்காக நான் இருக்கேன், புரியுதா? புரியுது ஜிமினா அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே பாய். எதை பற்றி நினைக்காம நைட்டு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும். சரி, பார்த்து பத்திரமா போ. பாய் ஜிமினா, பாய் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. நீங்கள் உங்கள்
வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவன் அங்கேயே நின்று பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி போகிறான். இந்த பக்கம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாலாம் அம்மானா சித்தியா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் தான் வீட்டுக்கு வந்த எண்ணெயில் போட்ட கடுகு மேத்தன்னு வெறப்பா இருப்பீங்க. அதையே மெயின்டைன் பண்ணிட்டு காலேஜில் எதுவுமே நடக்காத மாதிரியே காட்டிட்டு போய் பெட்லேயே அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜிமினா, உண்மையாலுமே என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடா? நான் எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கேன், எவ்வளோ திட்டிருக்கேன், ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நீ எதுவுமே நினச்சிக்காம இன்னைக்கு எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து நின்னிய. உண்மையிலுமே என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா? உன் லவ்வை நான் தான் புரிஞ்சிக்கலையா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, டு பி கண்டினியூ. என்ன ரிவெஞ்ச் லவ்னு டைட்டில் போட்டு ஒரு மண்ணும் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பார்ட் இப்படி தான், நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ரிவெஞ்சு எல்லாமே இருக்குது. கதை ஏன் இவ்வளோ மொக்கையாக போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது டெலிகிராமில் நம்ம ஜெமினோட ஏஜ் கேப், ஜெமின் அங்கிளோட ஹாட் ஸ்டாண்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஜெமினவை விட்டுட்டேன்னா அதனால தான் கதை கொஞ்சம் டல்லாக போகுது. சரி, அப்படி அந்த டெலிகிராமில் என்னத்தை அந்த ஏஜ் கேப்பில் நீ கிழிச்ச அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா போஸ்ட், கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருக்கேன். போஸ்ட்டை போய் பாருங்கள். போஸ்ட் பிடிச்சிருந்தா அதில் அதோட கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க்கு, உள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டெலிகிராம் சேனலில் யாருக்கு வேணும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, பாய் டு ஆல் குவீன்ஸ்.